ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா determine the degree of ionization and pH of 0.05 molarity of ammonia solution. The ionization constant of ammonia they given. Also calculate the ionization constant of conjugate acid of ammonia கேட்டுக்கிறாங்க. முதல்ல வந்து என்ன கேட்டா அயனைசேஷன் வந்து கேட்டாங்க, டிகிரி ஆஃப் அயனைசேஷன். அப்போ டிகிரி ஆஃப் அயனைசேஷன் நம்ம என்னன்னா ஆல்ஃபா வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு வந்து எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், சி ஆல்ஃபா வந்து போடணும். அவ்வளோதான். அந்த ஒன்று மட்டும் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன விட்டுறாங்க, அமோனியா. அமோனியா நமக்கு வந்து வாட்டரில் போய் நமக்கு வந்து எப்படி ரியாக்ட் ஆகும், அமோனியா வாட்டரில் போடும்போது வாட்டர் வந்து இங்கே வந்து ஆசிடாக வந்து நமக்கு வந்து பிஹேவ் பண்ணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், NH4 வந்து ப்ளஸ் அமோனியம் அயான் வந்து கிடைக்கும், ப்ளஸ் OH மைனஸ் அயான் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதுக்கான ஈக்குவிலியம் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு என்ன, கேபி. அப்போ கேபியோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போ கேபியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அமோனியாவோட கான்சன்ட்ரேஷன், இதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியணும் இல்லையா. அப்போ நமக்கு இனிஷியலாக நமக்கு எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் எடுத்துருக்காங்க, 0.05 மோலாரிட்டி வந்து நமக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே, மோலாரிட்டி வந்து எடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இது வந்து 0 வந்து இருக்கும். அப்போ ஈக்குலிபிரியத்தில் நமக்கு என்ன இருக்கும், இது வந்து சி ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ, சி ஆல்ஃபா வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஜென்ரல் நம்ம வந்து எக்ஸ்ன்னு வந்து போடுவோம். இங்கே டிகிரி ஆஃப் அயனைசேஷன் வந்து ஆல்ஃபா கேட்டுக்கனால நம்ம வந்து சி ஆல்ஃபா வந்து எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு வந்து இங்கே சி ஆல்ஃபா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இங்கே நமக்கு என்ன, சி ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ வாட் இஸ் த கேபி, அப்போ கேபி விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே கான்சன்ட்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.05 இல்லையா. அப்போ இந்த 0.0 கான்சன்ட்ரேஷன் பதிலாக 0.05 வந்து போட்டுக்கலாம். 0.05 alpha into 0.05 alpha. Okay, so divided by 0.05 minus 0.05 alpha வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். அப்போ நமக்கு என்ன இருக்குது, டினாமேட்டர்ல ரெண்டுலையுமே 0.5 0.5 வந்து இருக்குது, 0.05 இருக்கு இல்லையா. இதை காமனாக நம்ம வெளியே எடுத்துடலாம். அப்போ 0.05 ஆல்ஃபா இன்ட்டு 0.05 ஆல்ஃபா டிவைட் பை 0.05 நீங்கள் காமனாக எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 1 மைனஸ் ஆல்ஃபா வந்து வரும். அப்போ இந்த 0.5 இந்த 0.5 நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 0. அப்போ வந்து கேபியோட வேல்யூ நம்ம கொடுத்துட்டாங்களே, அதையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாமே. 1.77 into 10 to the power of minus 5 which is equal to நமக்கு என்ன கிடைக்குது, 0.05 ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ டிவைட் பை நமக்கு என்ன, 1 மைனஸ் ஆல்ஃபா வந்து இருக்குது. இது வந்து அமோனியா வந்து நமக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வீக் பேஸ். அப்போ வீக் பேஸ் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசோசியேட் ஆகுது ரொம்ப கம்மியாக தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அப்போ ஒன்றை கம்பேர் பண்ணும்போது ஆல்ஃபாவோட வேல்யூ நெகிழிஜிபிள் அமௌண்ட் தான் இருக்கும். அதனால் இந்த ஆல்ஃபா வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, ஆல்ஃபா ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1.77 into 10 to the power of minus 5 டிவைட் பை நமக்கு என்ன 0.05 வந்து நமக்கு வந்து கிடைக்குது இல்லையா. அப்போ 1.77 into 10 to the power of minus 5 divided by 5 into 10 to the power of minus 2 எடுத்துக்கலாம் இல்லையா. 5 into 10 to the power of minus 2. அப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், which is equal to 0.0354 into இது வந்து மேலே போச்சுன்னா என்ன ஆகும், +2 வந்து மாறும். அப்போ 10 to the power of minus 3 வந்து நமக்கு வந்து மாறும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 3.54 into 10 to the power of minus 4 வந்து எடுத்துக்கலாம். அப்போ what is the alpha, alpha which is equal to square root of 3.54 into 10 to the power of minus 4. அப்போ இந்த இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன வேல்யூ வருது, 1.88. ஓகே, 1.88 into 10 to the power of minus 2 வந்து கிடைக்குது. ஸோ இதான் நமக்கான ஆல்ஃபா வேல்யூ. அப்போ ஆல்ஃபா which is equal to 1.88 into 10 to the power of minus 2. நெக்ஸ்ட் நம்ம என்ன கேட்டாங்கன்னா, calculate the ionization constant of conjugate acid. இந்த அமோனியாவுக்கான கான்ஜுகேட் ஆசிட் வந்து நமக்கு இங்கே NH4+ தான் நமக்கு வந்து கான்ஜுகேட் ஆசிட். இதுக்கு வந்து நமக்கு வந்து KA, அதாவது KB வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க, KA வந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து KA எப்படி கண்டுபிடிக்கலாம், நமக்கு இன்னொன்று தெரியணும், KA இன்ட்டு, ஓகேவா, KA இன்ட்டு KB which is equal to அந்த வாட்டர் அயானிக் ப்ராடக்ட் தான் 1 into 10 to the power of minus 14. ஓகே, அப்போ நமக்கு வந்து KB நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ KA which is equal to 1 into 10 to the power of minus 14. KBயோட வேல்யூ நமக்கு என்னது, 1.77 into 10 to the power of minus 5. அப்போ நமக்கு இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது, நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.5650. ஓகே, 0.5650 இன்ட்டு இந்த -5 மேலே போனால் +5 வந்து மாறும். அப்போ 10 to the power of minus 9 வந்து நமக்கு வந்து மாறுது.
அப்போ இதை 5 பாயிண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா 5.650 இன்ட்டு 10 to the power of -10 வந்து மாறும். இதான் நமக்கு வந்து KA வேல்யூ. அப்போ KB வேல்யூ வந்து KA வேல்யூ எப்படி கொடுக்கணும்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு சேம் மெத்தட் தான். அது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, KAனா என்ன, KBனா என்ன, ஆசிட்டோட கான்சன்ட்ரேஷன், பேஸோட கான்சன்ட்ரேஷன் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் 1 by 1 நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். ஈக்குபிரியத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். பட் கொஞ்சம் நமக்கு வந்து லென்த்தியாக இருக்கும். பட் என்ன சிமிலர் கான்செப்ட் தான் அகைன் வந்து டிஃப்ரெண்ட் வேல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளம் நீங்கள் புதுசாக என்ன கற்று, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளம் இது புதுசாக இருக்கு இல்லையா, KA இன்ட்டு KB விச் இஸ் ஈக்குவல் டு KW வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், H plus கான்சன்ட்ரேஷன் இன் OH minus கான்சன்ட்ரேஷன் தான் 1 × 10⁻⁴ பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், KA இன்ட்டு KB அது வந்து அனதர் ஃபார்ம், ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட், பேஸ் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் நம்ம ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன தான் வரும், 1 × 10⁻⁻14 தான் நமக்கு வந்து வரும். ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம வந்து புதுசாக வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம். என்னென்னலாம் எந்தெந்த ப்ராப்ளத்தில் புதுசாக லேர்ன் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா, ஒரு பேப்பர் ஒரு புக்கில் வந்து ஒரு நோட்டில் தனித்தனியாக எழுதிட்டே வந்தீங்க அப்படின்னா இட் பி மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்.